சீன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ராஜாங்கம் எல்லாரும் வந்துட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஐடி ரைடு வருது ராஜாங்க வீட்டுக்கு. சார், இந்த மாதிரி உங்க வீட்டுல அதிக பணத்தை நீங்க பதுக்கி வச்சிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம கணக்கு நடங்காத தங்க நகைகளையும் நீங்க வச்சிருக்கிறதாகவும் எங்களுக்கு இப்போ கால் வந்துருச்சு சார். அதனாலதான் நாங்க உங்களை வீட்டுல சோதனை போட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்க சொல்றாரு, என்ன சார் சொல்றீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்பதானே என் மேல உள்ள புகாரெல்லாம் நான் நிரூபிச்சுட்டு வந்தேன். திரும்பவும் ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் சோதனை பண்றீங்க அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. கிட்ட அப்பதான் எல்லாரும் பதற ஆரம்பிச்சிடறாங்க. மோகனா அழுகுறாங்க. சேது சார், யார் சார் சொன்னா இந்த மாதிரி எங்க வீட்டுல பணம் நகையெல்லாம் இருக்குன்னு? எந்த அடிப்படையில சார் நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சேது கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல சார், யாரோ உங்க வீட்டுல இந்த மாதிரி நகை பணம்லாம் இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம இப்போதான் உங்க அமைச்சர் ஒருத்தர் மாட்டினாரு இந்த புகார்ல. அதனால உங்க வீட்லயும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எங்களை போய் சோதனை போட அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லவும், சார் இதெல்லாம் சரியில்லை சார், எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சார் அப்படின்னு சனாசி சொல்றாரு. சார், பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் கண்டிப்பாக இப்போ உடனடியாக தேடி ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லார் போனையும் வாங்கிட்டு எல்லாரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். இங்கிட்டு மோகனா என்னங்க இதெல்லாம் அப்படின்னு மோகனா கேக்குறாங்க. இங்கிட்டு சாவித்திரி அண்ணே என்னண்ணே, உனக்கு என்னன்னு இப்படி ஒரு அவப்பேர் வரப்போகுதுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. உடனே ராஜவன் சொல்றாரு, சரி நம்ம என்னைக்கு கணக்குல காட்டாம என்னத்தை மறைச்சோம், தேடிட்டு அவங்களே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. எதுக்கு நம்ம பயப்படணும்? மடியில கிளம்பலன்னா வழியில எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவன் சொல்றாரு. இங்கிட்டு ஈஸ்வரிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆஹா, ராஜாங்கம் இதுல மட்டும் சிக்கிட்டாரு அப்படின்னா எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். என் பிள்ளைய மட்டும் வீட்டை விட்டு விரட்டினார்ல, இந்த விலங்க மாட்டிக்கிட்டு இவரை இழுத்துட்டு போறத என் கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. எல்லா பக்கமும் ஒரு இடத்துலயும் காணோம். அவுட் ஹவுஸ்லயும் போய் தேடுறாங்க. தமிழ் என்ன சரிங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்கம் கணக்குல காட்டாம பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறதா புகார் வந்திருக்கு. அதனாலதான் நாங்க இப்ப சோதனை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தமிழ்கிட்டையும் சொல்றாங்க. சார், அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு சார் அப்படின்னு தமிழும் சொல்றாங்க. ஏமா பண்ண மாட்டாருன்னா நாங்க சோதனை போட்டுட்டு போறோம். இது மேலிடத்துல இருந்து வந்த எங்களுக்கு ஒரு ஆர்டரு, இது நாங்க நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க எல்லாரும் பதட்டத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுல ஒரு பை நிறைய பணமும் அது போக தங்க நகைகளும் இருக்கிறத அவங்க பாத்துறாங்க. வேகமா அவங்கலாம் எடுத்துட்டு சார் இங்க பாருங்க சார், உங்க வீட்டுல இந்த பொருள் எல்லாம் இருக்கு, இதுக்கு என்ன சார், இதுக்கு எதுவும் நீங்க கணக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சனாசி இதெல்லாம் அப்படின்னு ராஜாவுக்கு கேக்குறாரு. அண்ணே, இது என்னன்னு எனக்கே தெரியலனே, திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் பதறாரு. போலீஸ் சொல்றாங்க, சார் உங்க வீட்டுல இருந்து தானே சார் இந்த படத்தெல்லாம் நாங்க எடுத்தோம், அதனால நீங்க தான் சார் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லவும், திடீர்னு போலீஸ்க்கு போன் வருது. என்னையா என்னாச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சார், அது இங்க பணமும் நகையும் சிக்கி இருக்கு சார் அப்படின்னு சொன்னதும், உடனடியே அவங்கள கைது பண்ணுங்க அப்படின்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வருது. இத பாத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி ஆஹா நல்ல வாய்ப்படா, இன்னைக்கு இந்த ராஜாங்கம் கையில விலங்க மாட்டிட்டு போலீஸ் இழுத்துட்டு போறத என் கண்ணால பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாம ஊரு புறா இவரோட மானம் சந்தி சிரிக்க போகுது. இனிமே அமைச்சர் பதவியில இந்த ஆள்னால இருக்கவே முடியாது, இந்த ஆள் அவமானப்படுறத நம்ம கண்ணால பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் போலீஸ் சொல்றாங்க, சார் நீங்க இதுக்கு கணக்கு இல்லை அப்படின்னா நாங்க இப்போ உங்களை உடனடியா கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் மோகனா எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சார் சார் என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, எப்படி சார் நீங்க எங்க அப்பாவை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்துறாரு. சார், இதுல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார், மேலிடத்துல இருந்து வந்த இது, அது மட்டும் இல்லாம வெளியே பிரஸ் மீடியா எல்லாரும் இருக்காங்க, அதனால நான் இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கையில விலங்க மாட்டுறாங்க. இங்க ஒட்டுமொத்த மீடியாவும் வெளியே நிக்குது. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி சந்தோஷப்படுது. ராஜாங்கத்தை விலங்க மாட்டி கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது தமிழ் ஓடி வர்றாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க.
யாருமா நீ? இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் சோதனை போடுறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இம்பட்டு பணமும் நகையும் வந்திருக்கு, இதுக்கு கணக்கு கிடையாது, அதனால அமைச்சரை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மாமா ஒன்றும் இதை பண்ண கிடையாது, இதை பண்ணது வேற ஒரு ஆளு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது தமிழ் வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இங்க பாருங்க சார், எங்க மாமாவோட எதிர்கட்சி தலைவர் தான் எங்க வீட்டு சின்ன மாமா பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வேலையை பார்க்க சொன்னது. பாருங்க சார், அவரை பணத்தை கொடுத்து இவங்கிட்ட வைக்க சொல்லியிருக்காரு, இதை நீங்களே உங்க கண்ணால பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அதுல பார்த்தா போஸ் வந்து அந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து இத நீ ராஜாங்க வீட்டுல வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றாரு. அந்த எதிர்கட்சி தலைவரும் அந்த வீடியோல வந்துட்டு ராஜாங்கத்தை இன்னைக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், இது நான் யதார்த்தமா எடுத்த வீடியோ, இது இவ்வளோ சீக்கிரம் இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சார், இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த வீடியோவை இன்னைக்கு மாமா கிட்ட வந்து காட்டலான்னு தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்து சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சேது சொல்றாரு, பார்த்து சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டில் வந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போலீஸ்கிட்டையும் சேது கத்துறாரு. ராஜாங்கத்தை அந்த இடத்துலயே வந்துட்டு விலங்கெல்லாம் கழட்டிட்டு விட்டுறாங்க. ஈஸ்வரி வந்து இவளை எப்படியாவது கைது பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா இவன் என்னடானா கடைசி நேரத்தில் வந்து ஸ்கோர் அடிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம நம்ம புள்ளைய வேற இப்படி மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது. மாமா, இவ சொல்றது பொய் தான் மாமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுல எதையாவது சொல்லி என் புள்ள மேல எதையாவது பழிய போடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கத்துது. ஆதாரம் எல்லாமே இருக்கு, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு தமிழும் கத்துறாங்க. ஈஸ்வரிய வந்து சன்னாசி போட்டு அடிச்சு புடுறாரு. அப்புறம் போலீஸ் வந்து சாரி சார் நாங்க தெரியாம பண்ணிட்டோம், நாங்க அங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த பண நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. வெளியே வந்து மீடியாலாம் இருக்காங்க. மீடியா வந்து போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் தப்பான தகவலை எடுத்துட்டு வந்துட்டோம், அது மட்டும் இல்லாம அமைச்சர் ராஜாங்கம் ரொம்ப நல்லவரே, அவர் மேல இப்படி ஒரு பழிய போடுறதுக்காக தான் எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் மீடியா கிட்டையும் போலீஸ் சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ராஜாங்கம் வந்துட்டு தமிழை கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படிமா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, மாமா இந்த போஸ் வந்து நம்ம வீட்டு வாசல்கிட்ட இருந்து அந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தான், என்ன பேசுறாங்கன்னு என் காதுல விழுகல, 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா, அதனாலதான் நான் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்தேன், உங்ககிட்ட காட்டலான்னு வர்றதுக்குள்ள அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தமிழும் சொல்றாங்க. ராஜாங்க வந்துட்டு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பத்தா சொல்றாங்க, நீதான்தா என் பிள்ளையோட மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திருக்க, அன்னைக்கும் அவனுக்கு பெரிய சிக்கல் வர தெரிஞ்சிச்சு, அதுல இருந்தும் என் பிள்ளைய காப்பாத்தின, இன்னைக்கும் நீதான் என் பிள்ளைய காப்பாத்திருக்க அப்படின்னு அப்பத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் வயிறெறிய ஆரம்பிச்சிருது. இந்த போஸை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சேது வந்துட்டு போஸை அடிக்க கிளம்புறாரு. போலீஸ் பாத்துக்கிறவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு ராஜாங்க சொல்லவும் இங்கிட்டு ஈஸ்வரிக்கு அடிச்சுக்கிறது. ஐயோ நம்ம புள்ள திரும்பவும் ஜெயிலுக்கு போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பதற ஆரம்பிக்குது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.